தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம்னா கல்வி விதி பற்றி பார்க்க போறோம். கல்வி விதி எதுக்கு பயன்படுதுன்னா சொற்களை ஒருமையிலிருந்து பன்மையாக மாற்றுவதற்கு கல்வி விதியை நம்ம பயன்படுத்துறோம். அப்படி கல்வி விதி பயன்படுத்தும் போது கல்வி விதிக்கு முன்னராக ஒற்று மிகுமா மிகாதா அப்படின்ற குழப்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இப்ப அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப அதுக்காண்டிதான் சில எடுத்துக்காட்டுகள் நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். இப்ப விருந்துன்ற சொல்ல இருக்கு. விருந்துன்ற சொல்ல அடுத்து கல்வி விதி பயன்படுத்தும் போது ஒற்று மிகுமா மிகாதா அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப சொற்களின் முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருந்து அதனை அடுத்து 2 எழுத்துக்களை அடுத்து உகர எழுத்தானது வரும் பொழுது கல் என்பது இயல்பாகவே வரும். அதே மாதிரி சொற்களின் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்து அதனை அடுத்து ஒற்றெழுத்துடன் அடுத்து உகர எழுத்துக்களை கொண்டு வரும் சொற்களை அடுத்து கல்வி விதி இயல்பாகவே வரும். அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னா வாத்து. வாத்துன்ற சொல்ல முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கு. அதனை அடுத்து ஒற்றெழுத்தும் வருகிறது. ஒற்றை எழுத்தை அடுத்து உகர எழுத்து சொல்லானது வருகிறது. அப்ப நெடில் எழுத்து அதனை அடுத்து ஒற்று அதனை அடுத்து உகர எழுத்து வரும் பொழுது கல் என்பது இயல்பாகவே வரும். சொற்களின் முதல் எழுத்து நண்டு. இப்ப நண்டுன்றதுல சொற்களோட முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்கு. குறில் எழுத்தாக இருந்தாலும் 2 எழுத்துக்களை அடுத்து உகர எழுத்து வரும் பொழுது கல் என்பது இயல்பாகவே வரும். இப்ப நம்ம கல் என்பது இயல்பாக வர்றதை பத்தியே பார்த்துட்டோம். இப்ப கல் என்பது விகுதிக்கு முன்னாடி ஒற்று வர்றதுக்கான சில எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம். இப்ப பசுக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒற்று வருமா வராதா? இப்ப பசு என்பது சொற்கள்ல முதல்ல குறில் எழுத்து இருக்கு. சொற்களில் முதல்ல உள்ள குறில் எழுத்தை அடுத்தே உகர சொல்லானது வரும் பொழுது அங்க ஒற்று கண்டிப்பாக மிகுந்தே வரும். இப்ப கொசுக்கள் இருக்கு. கொசுக்கள்ல கோ என்பது குறில் எழுத்தாகவும் அதனை அடுத்தே உகர எழுத்து வரும் பொழுது அங்கு கண்டிப்பாக ஒற்று என்பது மிகும். தெருக்கள்லையும் பாத்தீங்கன்னா தெரு அப்படின்றதுல முதல் எழுத்து குறில் எழுத்தாகவும் குறில் எழுத்தை அடுத்த எழுத்து உகர குறிப்பை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஒற்று வரும். புழு அப்படின்னு பாக்குறோம். இப்போ புழு என்பதை ஒருமையில இருக்கு. இதை பன்மையில மாத்தும் போது புழுக்கள்னு சொல்லுவோம். அப்ப புழுக்கள்னா இப்ப முதல் எழுத்து குறில் எழுத்தாகவும் அதனை அடுத்த எழுத்து உகர எழுத்தாக வரும் பொழுது கண்டிப்பாக ஒற்று மிகுந்தே வரும். மேல சொன்னது மாதிரிதான் இப்ப அணுக்கள்ன்றதுல முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்கு. அதனை அடுத்து வர எழுத்து உகர எழுத்தாக வரும் பொழுது கண்டிப்பாக ஒற்று மிகும். குரு என்ற சொல்லிலும் கு என்பது குறில் எழுத்தாகவும் குறில் எழுத்தை அடுத்தே உகர எழுத்து வரும் வேளையில் இக்கு என்பது மிகுந்தே வரும். சொற்களில் குறில் எழுத்தை அடுத்தே உகர சொற்கள் வந்தால் கண்டிப்பாக ஒற்று மிகுந்தே வரும். அதே வேளையில் முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருந்து குறில் எழுத்தை அடுத்த எழுத்தே உகர எழுத்தாக வராமல் 2 சொற்களை எழுத்துக்களை அடுத்து வரும் வேளையில் அங்கு கல்வி விதி இயல்பாகவே வரும். இப்ப தோப்பு என்பது தோ என்பது நெடிலாகவும் அதனை அடுத்து ஒரு ஒற்று என்பதையும் அதனை அடுத்ததாக உகர எழுத்தை கொண்டு வரும் வேளையில் கல் என்று இயல்பாகவே வரும். அப்படின்னா நீங்க கேட்கலாம், இப்ப குறில் எழுத்துல ஏ என்பது குறில் எழுத்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருந்து அதனை அடுத்தே உகர எழுத்து சொல் வந்தால் மட்டுமே ஒற்று மிகுந்து வரும். அப்படி வராம முதல் எழுத்து குறில் எழுத்தாகவும் அதனை அடுத்து 2 எழுத்துக்களை அடுத்து உகர சொல் வரும் வேளையில் கண்டிப்பாக அங்கு ஒற்று மிகாமல் இயல்பாகவே கல்வி விதி வரும். இப்ப வாழ்த்து அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம வாழ்த்துகள் சொல்வதா இல்ல வாழ்த்துக்கள் சொல்றதான்ற நமக்கு குழப்பமாவே இருக்கு. அப்ப இங்க பாருங்க, முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கு. அதனை அடுத்து 2 ஒற்று சொற்கள் உள்ளன. அதனை அடுத்தே உகர சொல் உள்ளது. அப்ப முதல் எழுத்து நெடில் எழுத்தாகவும் 2 எழுத்துக்களை அடுத்தே உகர சொல்லானது வந்துள்ளது. அப்ப இப்ப வாழ்த்துகள் அப்படின்னு சொல்றதுல இப்ப வாழ்த்துகள் சொல்லணுமா இல்ல வாழ்த்துக்கள் சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க சரியானது என்ன வரும்? வாழ்த்துகள். அப்ப இயல்பாகவே வாழ்த்துகள் தான் சரியானவை.
இப்ப ஆறு என்ற சொல் எவ்வாறு வருமென அனைவரும் தங்களது கருத்தினை பதிவிடவும்.